வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடும் உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குரு அருளோடு சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனராணி அம்மா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமொழி உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி அண்டமழி உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் எவ்வொருவி குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி ஏனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குண்டலினி ஏனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடியவருக்கும் நன்றிகள். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது ஒரு 9 மைய தவம் நடத்தி பேராசிரியர் ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ராதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு தலைப்பிலே மேலும் ஒரு கவி, கலைகள் அனைத்தையும் சிறப்பிக்கும் காயகல்பக்கலை. கலைகள் அனைத்தையும் சிறப்பிக்கும் காயகற்பக்கலை. ஆயக்கலைகள் 64 என்று சொல்ல இல்லையா? இதிலே மனவளக்கலை இல்லை. மனம் வளம் இல்லை என்றால் இந்த 64 கலைகளையும் தூய்க்கவோ ரசிக்கவோ முடியாது. உடலும் உள்ளமும் நலமாக வளமாக இருந்தால்தான் வாழ்க்கையே சிறப்படையும். அதனால் கலைகள் அனைத்தையும் சிறப்பிக்கக்கூடிய காய கற்பக்கலை. காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் உறுதித்தன்மை. ஆய கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தும் கற்றும் காயகற்பம் எனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் பூக்கும் உடல் விழுந்தால் மாயமெனும் காந்தம் உயிர் வித்து மூன்றில் மறைந்துள்ள இரகசியங்கள் விளங்கி வாழ்ந்தால் தீய வினைகள் கழிய உலகுக்கு என்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா. அறுபத்தி 4 கலைகளிலே காயகற்பம் என்னும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் பூக்கும் உடல் விழுந்தால். அழியக்கூடிய தேகம்தான். ஆனால் அந்த அழியக்கூடிய தேகத்திற்குள் தான் அழிவில்லாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. ஆத்மாதான் அனைத்திற்கும் மூலம் என்றாலும் இந்த ஆன்மீக விளக்கம் இல்லாத மக்களிடத்திலே உடல் தானே மூலமாக இருக்கிறது. உடல் சார்ந்த வாழ்க்கையிலே தானே சமுதாயம் மயங்கி வீழ்ந்திருக்கிறது. உடல் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்ற தெளிவு பிறந்தால் தானே உயிரை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ சிந்தனை வரும். அது வரைக்கும் இந்த உடலை காத்துக் கொள்வது என்றால் முதல்ல பயிற்சிக்கு வரணும். பிறகுதான் அந்த உடலை முழுமை பெறுகின்ற வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியும் பயிற்சியும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். காயல்பக்கலை கண்டெடுத்தது சித்தர்கள். ஏன் அவங்க எல்லோருக்கும் அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் தீயவர்களுக்கு இது சேர்ந்து விடக்கூடாது. இந்த பிரதோஷ வழிபாடு அதனுடைய தாத்பரியத்தை பற்றி ஒரு புராண கதை இருக்கும் இல்லையா? அதில் பார்த்தோம் என்றால் தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம், மேருமலையை மத்தாக்கி, வாசுகி பாம்பை கயிறாக்கி, ஆமையை தாங்கு தளமாக்கி கடைந்து கடைசியில் வந்தது அமிர்தம். உழைப்பிலே பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் அசுரர்களுக்கு இந்த அமிர்தம் கிடைக்கக்கூடாது என்றார். இது ஏமாற்று வேலை இல்லையா அப்படின்றது பொதுவான கருத்தாக இருந்தாலும் இது ஏன் மறுக்கப்பட்டது என்பதிலே உலக நன்மை அடங்கியிருக்கிறது. தீமை, தீயது, தீயவர்கள் எல்லாமே உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் சமுதாயத்திற்கும் துன்பம் தருபவை. ஆனால் பரிணாமத்தின் நோக்கமோ துன்பத்தை விலக்கி இன்பத்திலே திளைப்பதுதான். ஒவ்வொரு ஜீவனிலும் இருந்த குறைகளை நீக்கி வந்த ஒரு இறுதி நிலை தானே மனிதமாக இருக்கிறது.
சாமிஜின்னு சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். அப்போ அத்தனை மேன்மைகளையும் ஒருங்கே அமைந்த ஒரு திருவடிவம் தான் மனிதன். இன்னும் சொல்ல போனால், நேற்றைக்கு நாம் பார்த்தது போல இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். அது ஆச்சரியமான செய்தியாத்தான் இருக்கும். ஏன் இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன் என்றால், இறைவனுக்கு தான் யார் என்று அறிய முடியாது அல்லவா? சுத்த வெளிக்கு பேரறிவாக இருந்தாலும் அந்த பேரறிவு தன்னைத்தான் அறிய முடியாது. அது எழுச்சி பெற்று பரமாத்மாவாக மாறி மனிதனாக உருவெடுத்த பிறகு மனிதன் தானே இறைவனை உணர்ந்த அந்த பேரின்பத்திலே திளைத்து அதை மற்றவர்களுக்கும் விளக்கி சொல்லியும் எழுதியும் வைத்தார்கள். அப்போ இறைவனையே உணர்ந்து தூய்க்கக்கூடிய ஒரு ஜீவன் என்றால் மனிதன் தானே. மூலம் இறைநிலை, ஆனால் அதுக்கு உணர முடியாது. எனவே இந்த வகையிலே இறைவனை விட ஒரு படி உயர்ந்த மனித இனம். ஆனால் வாழ்க்கையோ அரக்கத்தனத்திலும் அரக்கத்தனமா இருக்கு. விலங்குகளை விட மோசமான ஒரு வாழ்க்கை நிலை. குறைந்தபட்சம் இந்த மனித இனம் விலங்குகளாக வாழ்ந்தால் பரவாயில்லை, அந்த பக்குவத்தை பெற்றால் பரவாயில்லை. ஏன் என்றால், எந்த விலங்கும் பசி இல்லாமல் தேவையில்லாமல் இன்னொன்று ஜீவனை கொல்வதே கிடையாது. 1,00,000 கோடி பல லட்சம் கோடி சொத்து என்ன வைத்து பசிக்க, வாழ்க்கை தேவைக்கா, எதற்காக மக்களை சுரண்டி கொள்ளடிச்சாங்க? இப்ப விலங்கு பரவாயில்லையே, அது தேவைக்கு மட்டும்தான் நடிச்சது. எனவே பசிக்கு மட்டுமே திருடினால், பசிக்கு மட்டுமே கொள்ளையடித்தால் பரவாயில்ல தானே? லட்சக்கணக்கான கோடிகள் சேர்த்து வைக்கிறதை விட பசிக்கு திருடிட்டான்ப்பா, மன்னிச்சிடலாம். அப்போ உலகத்தில் குற்றமே இல்லாத ஒரு நிலை வரலாம். இந்த மனித உடல், மனம் இவற்றுக்கான தேவைகளை நிரப்பிவிட்டால், ஏதோ காரணத்தால் பசிக்காக ஒரு திருடினா கொள்ளையடித்தான் என்று சொன்னால், அதை மன்னித்து விட்டோம் என்று சொன்னால், குற்றமே இல்லாத உலகம் சாத்தியம்தானே. அதனால இயற்கையை, மனிதனுடைய பிறப்பின் தகைமையை சிந்தித்து பார்க்கின்ற போது மிக அற்புதமான பிறவி மாட பிறவி. இப்படிப்பட்ட மனித இனம் உடலை சரியான முறையிலே காத்து கொள்ளவில்லை என்றால் கற்றதெல்லாம் மண்புக்கும் உடல் விழுந்தார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரும் போச்சு. பிறகு ஞானம் எப்படி அடைய முடியும்? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப இந்த வாழ்க்கையை துய்க்கவும், உயிரை உணர்ந்து பரம்பொருளோடு ஒன்றவும், தற்காலிகமான இந்த உடம்பை கொஞ்சம் நலமாக உறுதியாக வைத்துக் கொண்டால் சாத்தியம். அதனால்தான் சுத்த தேகம், சுத்த மனம், சுத்த வெளி, பியூரிட்டி, தூய்மை இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. கலங்கப்பட்ட ஆவி பரிசுத்த ஆவியோடு கலக்க முடியாது. இப்படி இந்த உடலை சுத்த தேகமாக மாற்றுகின்ற போதுதான் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். இந்த இரண்டும் இணைந்த நிலையே சுத்த வெளியாகிய பரம்பொருளோடு இணைந்து வாழ்வதற்கான ஊக்கமும் நாட்டமும் தகமையும் பெறும்.
சரி, மாயமெனும் காந்தம் உயிர் வித்து மூன்றில். மாயமெனும் காந்தம் உயிர் வித்து. வித்துதான் அடிப்படை. அதிலிருந்து எழுச்சி பெற்ற ஆற்றல் உயிர். அந்த உயிரின் கரைசல் காந்தம். இப்படி மூன்றும் சேர்ந்த திருவடிவம் தானே உயிரினம். இந்த மூன்றும் இல்லை என்றால் ஜீவனே இல்லை. அப்ப இந்த மூன்று அடிப்படை பண்புகளை சிந்திக்காமல் தெளிவு பெறாமல் உடலே நான் என்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படி சிறப்படைய முடியும்? அதனால் மறைந்துள்ள புலன்களுக்கு எட்டாத, கண்களுக்கு எட்டாத, கருவிகளுக்கும் எட்டாத சில அம்சங்கள், இது எல்லாமே மறைந்துள்ள ரகசியங்கள். இவற்றை விளங்கி வாழ்ந்தால் தீய தீய வினைகள் கழிய உலகுக்கு என்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆன்மா. இந்த இடத்துல ஆன்மா இருக்குது, இறந்த பிறகும் அது ஏதோ ஒரு இடத்துல நிக்குது. இந்த ஆத்மா எந்த இடத்திலே நிறைவு பெற்றால் அது உலகத்துக்கு நன்மை செய்யும் இல்லையா? அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்கின்ற உலகம். இந்த ஆத்மாக்கள் உடலை விட்டு பிரிந்தால் எங்கே போகும் நினைக்கிறீங்க? எங்கே போகும்? ஓரளவுக்கு பக்கம் அடைந்திருந்தாலும் கூட அந்த குணங்கள் எல்லாமே பிரிந்து பேர குழந்தைகள், குழந்தைகள், நெருங்கிய உறவு, பிறகு நட்பு, இவர்களோடு குணங்களாக பிரிந்து இணைந்து கொள்ளும். மீதம் உள்ளது இந்த பூமியின் காந்த களத்திலே தனித்த ஆத்மாவாக இல்லாமல் வெறுமனே பதிவுகளாக மிதந்திருக்கும். அகால மரணத்தில் போகின்ற ஆத்மாக்கள் யாரோடையும் குணங்களாக கலக்காது, பிரியாது. அது ஒரு தொகுப்பாக பூமியின் காந்த களத்திலே மிதந்து கொண்டிருக்கும். இவை வாழ்கின்ற மக்களோடு இணைந்தால் என்ன விளைவாகும் பாருங்க. அதாவது சதாம் ஹுசைன் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவரை கொன்ற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். ஒருத்தனை நீங்க கொன்னுட்டீங்க, 100 சதாம் ஹுசைன் உருவாவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை பேசினார். இது உண்மையும் கூட. அவனே மீண்டும் பிறப்பதில்லை. ஆனால் அவளுடைய அந்த குணம் வாழ்கின்ற மக்களிலே யார் அந்த தன்மை உள்ளவர்களோ, இனம் இனத்தோடு சேரும் என்பது போல அவர்களோடு இணைந்து கொள்வார்கள். நாளுக்கு நாள் குற்றங்கள் பெருகி வருவதன் காரணம் என்ன என்றால், ஏற்கனவே வாழ்ந்து மறைந்தவர்களுடைய அந்த பதிவுகள் எல்லாமே வாழ்கின்ற மனிதனோடு தொடர்பு கொள்ளும். அவனுடைய சுய எண்ணமாகவே புகுந்து அவனை செய்ய வைக்கும். இது விஞ்ஞானமும் நிரூபித்திருக்கிறது. டாக்டர் ப்ரூஸ் ஹெரால்ட் லிப்டன் ஒருத்தர் சொல்லுவோமே, அவர் எழுதிய நூலிலே கூட இந்த கருத்து இருப்பதாக சொல்லுவாங்க. அதனால் எண்ணம் எழுகின்ற இடம் நாம இருந்தாலும் அந்த எண்ணத்திற்கு வலிமை சேர்ப்பது இந்த பூமியின் காந்த களத்தில் உள்ள வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்களின் அனுபவங்கள். அதனால் இந்த பூமியின் காந்த களம் களங்கம் அடைந்திருக்கிறது. அதனாலதான் மகர்ஷி அவர்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்கின்ற போது இந்த நெகட்டிவிட்டி,
பூமியின் காந்த களத்தில் உள்ள தீய அதிர்வலைகள் வலுவிழக்கும் என்று சொல்வார்கள். காஞ்சி பெரியவர் சொல்கின்ற போது, இந்த அர்ச்சனை பண்ணுவதுன்னு ஒரு சடங்கு வச்சிருக்கிறோமே கோவில்களிலே, இது பேரும் நட்சத்திரம் மட்டும்தான் நம்மளுது. சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் எல்லாமே எந்த சிலை வழிபாடோ அந்த சிலைக்குரிய மந்திரங்கள். ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு வகையான மந்திரங்கள் வச்சிருப்பாங்க. அந்த மந்திரங்களை உச்சரிப்பார்கள். இந்த மந்திரங்கள் வான்காந்தத்தில் உள்ள தீயவற்றை சீர்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதனால் எல்லோரும் அர்ச்சனை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்து. குருக்களும் தொடர்ந்து அர்ச்சனை செய்துட்டு இருக்கணும்ன்றதுதான் அங்கே நியமிக்கப்பட்ட ஃபுல் டைம் ஜாப். ஆனால் அது காலப்போக்கில் கருத்து அழிந்து போனதுனால காலையில் வர்றாங்க, குளிப்பாட்டுறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க. யாராவது அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னால் பண்ணுறாங்க, இல்லைன்னா பேசலாம் உட்காந்துடுறாங்க. ஸோ அவருடைய கடமை என்னன்றது அவளுக்கு தெரியறதில்லை. இப்படி தொடர்ந்து சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் அது வான்காந்தத்தை தூய்மைப்படுத்தும் என்று காஞ்சி பெரியவரும் சொல்லியிருக்கிறாங்க. மகர்ஷி அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் சொல்கின்ற போது இந்த காந்தங்களும் தூய்மை பெறும்னு சொல்றாங்க. சரி, இதுல எத்தனையோ காலமாக அர்ச்சனை பண்றோம், சில லட்சம் பேராவது வாழ்க வையகம் சொல்றோம். அப்போ உலகம் மாறுகிறதா, மாறிவிட்டதா? மாறிவிடவில்லை என்று தெரியுது, ஆனா மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னா பெருகுகின்ற குற்றங்களை பார்க்கின்ற போது ஒரு சந்தேகம் வருது. இப்ப காரணம் என்ன என்றால் சாமியே சொல்லுவாங்க. நாம சில பேர் சொல்லிட்டு இருக்கிறோம், பல பேர் இந்த உலகம் எங்க உருப்பட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது அதிகமோ அதுதானே வலிமை பெற்றதாக இருக்கும் அப்படிம்பார். அதே போல இந்த வாழ்ந்து மறைகின்ற ஆத்மாக்கள் குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம் என்பார் மகர்ஷி. இப்படி இந்த வான்காந்த களம் களங்கம் பெற்றிருந்தால் வாழ்கின்ற மக்களுக்கு துன்பமாகும். அது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்கள் வருவதற்கும் இது மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் இயற்கையிலே நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. மனிதனுடைய எண்ணங்களும் வாழ்க்கை அனுபவங்களும் இறந்த ஆத்மாக்களின் பதிவுகளும் இதுவும் தீயவற்றையே வலு சேர்த்தால் அது நல்லதை விட தீயது வலு பெறுகின்ற போது அது அழிவுக்குத்தான் இட்டு செல்லும். அதனால் துன்பங்கள் பெருகிக்கொண்டே வரும். சரி, எந்த ஆத்மா சமுதாயத்துக்கு நன்மை தரும்? தீய வினைகள் கழிய உலகுக்கு என்றும் தெளிவான அருள் ஒளியாய் நிலைக்கும் ஆத்மா. அருள் ஒளியாய் நிலைக்கின்ற ஆத்மா யாருடையதாக இருக்கும்? பெரிய செல்வந்தனா, அரசியல்வாதியா, மதவாதிகளா? யாருடைய ஆத்மா அப்படி நிலைக்கும்? இறைவனை அனுபவத்தில் உணர்ந்து அந்த தெய்வீகத்திலேயே வாழ்ந்து முடிந்த ஆன்மாக்கள் தான் அந்த இடத்துல நிலைக்க முடியும். அவர்தான் உலகுக்கு வழிகாட்டுவார்கள். அவர்கள் இந்த உலக மக்களை ஆசீர்வதிக்கின்ற நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். இப்போ வளர்ந்து வருகின்ற கலாச்சாரத்துல இரவு 12-1 மணி வரைக்கும் விழிச்சிருக்கிறாங்க, காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. எங்க போய் பிரம்ம முகூர்த்தத்தை பார்க்கறது? இல்லையா? சோ இதெல்லாம் தெரியாத கூட்டம், தெரிந்தும் சொல்ல முடியாத மக்கள், கேட்டாலும் அலட்சியப்படுத்துகின்ற மக்கள். சோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கின்ற மக்கள் மத்தியில தர்மம் நியாயம் செல்லுபடியாகுமா என்ன? அதனால நம்மை போல் ஒரு சிலராவது நிறைவாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டணும் இல்லை. அதனால்
அதுவும் பாருங்களேன், கெட்டது பக்கத்துல இருக்குது, கூட்டம் கூடிய நிக்குது. இந்த மகான்களின் ஆத்மா தூரத்துல நிக்குது, யார் இங்க வர்றாங்களோ பயன்படட்டும் அப்படின்னு. அது சூரிய களத்தை கடந்து பிரபஞ்ச களத்துல அது இருக்கு. அப்ப யார் விஸ்வரூப தரிசனமாக விரியக்கூடிய மன வலிமை பெறுகிறார்களோ தவத்தின் மூலமாக, அவர்களுக்கு மட்டுமே இந்த இயற்கை நிகழ்வுகள் எட்டும்படியாக வாழ்ந்து மறைந்த வியாசரும் வேத்ரி மகரிஷியும் வள்ளுவரும் யோசிபிரானும் நபிகள் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வாழ்ந்த முறை அதுக்கு ஒத்த போல இல்லை. வள்ளலார் போன்ற மற்ற மகான்கள் இவங்க எல்லாமே உலகத்தை சாத்விகமாக மாற்றுவதிலே இன்றைக்கும் ஒளி விளக்காக இருக்கிறார்கள். அப்படி தீயவற்றை கழித்து நல்லவற்றையே ஸ்திரமாக பற்றி வாழ்ந்து வாழ்கின்ற காலத்திலேயே இறை உணர்வை அடிக்கடி பெற்று பெற்று செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என நினையல் என்று சொன்னார் வள்ளல் பெருமான். இறந்த பிறகு அடைவதல்ல சிவலோக பதவியும் வைகுண்ட பிராப்தமும், அது வாழ்கின்ற போதே தூய்க்க வேண்டிய பேரின்பம். ஏன்னா இறந்த பிறகு ஆத்மா இறைவனோடு ஒன்றுகிறது என்று வைத்துக் கொண்டாலும் ஆத்மாவுக்கு தனியா உணர முடியாதுங்க. அதே சமயத்துல ஆத்மா உடலில் வாழ்கின்ற காலத்திலேயே துரித நிலையிலே இறைவனோடு ஒரு சிறு துகள் வினாடி இணைந்து விட்டோம் என்றாலும் கூட அந்த பேரின்பத்தை உடல் வழியாக சில நாட்களே தூய்க்கக்கூடிய வாய்ப்பு வாழ்கின்ற காலத்துல தானே. அதனால் இந்த பேரின்பத்தை துய்ப்பது என்பது பிணங்கள் அல்ல, வாழ்கின்ற மக்கள் தான். ஆத்மாவும் அல்ல, உடலிலே வாழ்கின்ற ஆத்மா தான். அதனால இந்த பேரின்பத்தை தூய்க்கக்கூடிய நோக்கத்திலே பிறந்த மனித இனம் வெறும் தற்காலிகமான பணம் பதவி என்று மட்டுமே அலைந்து போகாமல் ஆத்ம தரிசனம் பெற்றுவிட்டால், பரமாத்மா தரிசனம் பெற்றுவிட்டால், தெய்வ தரிசனம் பெற்றுவிட்டால், இதற்கு மூலமாக அடிப்படையாக ஒரு குரு தரிசனத்தை பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக மாறும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நன்மை பெற வேண்டும் என்றுதான் எல்லா மகான்களும் வாழ்ந்து மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாகவும் போய் சேரலாம் இல்லையா? இந்த பூமியில நிக்காம குறைந்தபட்சம் சூரிய கலம் இன்னும் கொஞ்சம் பக்கம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதையும் கடந்த நிலை. அப்படி மகான்களுடைய உலக அமைதி கனவுக்கு நாமும் ஒரு துணையாக இருக்கலாம் இல்லையா? எனவே அந்த வாழ்க்கை பாதை தான் நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நமக்காக காயக்கற்ப கலை பற்றி அருமையான விளக்கம் அளித்த பல உதாரணங்களை எடுத்துக்காட்டி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருணகிரி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாற்றிய பாடல் பாட அருணகிரி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருணகிரி தரகேஸ்வரி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருணகிரி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கூராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவருக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடி அருணிவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள்வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.